வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரே நிமிடம். அந்த பாடலை படிச்சு பாருங்க. ஒரே நிமிடம். வாழ்க வளமுடன். ஓகே. இந்த பாடல் ஸ்கிரீன்ல தெரியுதான்னு பாருங்க. கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இந்த பாடல் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? ரைட். ஓகே. இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய கவி
சில கவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கவியே போதும் மனித வாழ்க்கையினுடைய மொத்த தலைவிதியும் மாற்றி அமைப்பதற்கு. திருக்குறள்ல சில குறள்களுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. ஒரே குறள் அந்த 7 வார்த்தைகளை இணைச்சு 1½ வரியில் அவர் சொன்ன ஒரு குறள் மொத்த வாழ்க்கைக்கும் போதுமானதா இருக்கும். பைபிள்ல சில வாசகங்கள், குரான்ல சில வாசகங்கள். அதுபோல மகரிஷி கொடுத்ததுலயும் நிறைய விஷயம் அப்படி இருக்கு. அதுல முதன்மையானது எது அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு நாம சிந்திக்கிற இந்த 2 குட்டி கவிகள் நம்ம மொத்த வாழ்க்கையுமே மாற்றி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை அது கொடுக்குது. சரிங்களா? இது மகரிஷி அவர்கள் 2 இடத்துல இதை பயன்படுத்துவாங்க. ஒன்று செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிற இறையினுடைய நியதி. இந்த செயல் விளைவு தத்துவம்னா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் அல்ல. இறைவனுடைய நியதி, இறைவனுடைய நீதி என்று நீங்க எடுத்துக்கொள்ளணும். இறைவனுடைய செயல், இறை செயல். இறை என்ன செஞ்சிட்டு இருக்கு? செயலுக்கு விளைவை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் இறை செஞ்சிட்டு இருக்கு. அப்போ அந்த செயலுக்கு விளைவு வரக்கூடிய அந்த உண்மையை இந்த பாடல்ல மகரிஷி மிக ஆழமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த செயல் விளைவு தத்துவம் தெரியாத மக்கள் எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிறதையும் ஒரு கவியில இதுல சொல்லியிருக்காங்க. இந்த 2 மிக முக்கியமான கவியா இருக்கிறதுனால சின்ன வரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கவியை நிச்சயமா நம்ம வந்து மனனத்துக்கு எடுக்கணும், நம்ம வாழ்க்கையில் இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த 2 கவியை நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப உயர்ந்த கவிகள். அதனோட விளக்கத்தை கொஞ்ச நேரம் சிந்திப்போம். தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால், தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி? ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். இதான் முதல் கவி. அதாவது மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் நாம் என்ன பண்றோம்? நம்ம லைஃப்ல நிறைய கால்குலேஷன்ஸ், நம்ம எண்ணங்கள்ல நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா? கணித்தல் தான் எண்ணுதல் ஆகி எண்ணமாகியதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம நிறைய விஷயத்தை கணித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நபரை, ஒரு சூழலை, ஒரு விஷயத்தை நம்ம எண்ணத்துல மூலமா என்ன கணிச்சுட்டே இருக்கிறோம். கணக்கு போட்டே இருக்குது நம்ம மனசு எப்பவுமே. இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, இதை செய்யலாமா, இது வேண்டாமா, இப்படி செஞ்சா அது சரியா வருமா, அப்படி செஞ்சா அது சரியா வருமா, இப்படி நிறைய மைண்ட் என்ன பண்ணிட்டே இருக்கு? கால்குலேட் பண்ணிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையே மனதனுடைய கால்குலேஷன்ல தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த மனம் என்ன பண்ணுது? தப்பாக கணக்கிடுகிறது ஒரு விஷயத்தை. ஒரு நல்லவனை கெட்டவன்னு கால்குலேட் பண்ணுது, கெட்டவனை நல்லவன்னு கால்குலேட் பண்ணுது. இந்த பணம் வந்துருன்னு கால்குலேட் பண்ணி ஒரு செயலை செய்யுது, இந்த பணம் வராதுன்னு கால்குலேட் பண்ணி ஒரு செயலை செய்யுது. தப்பு தப்பா கால்குலேட் பண்ணுது. அப்போ இந்த தப்பு கணக்கிட்டு தப்பா நீ ஒரு கால்குலேட் பண்ணி, உதாரணத்துக்கு ஒரு சிட் ஃபண்டு 10 ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்னு சொல்றாங்க. அவன் சொல்றான். சரிங்களா? இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஊருப்பட்ட 1000 அடி அடிச்சாலும் 1001வது தடவை நம்ம கோமாளியா ஏமாளியா நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அறிவு நிலையா விழிப்பு நிலையா வராம நம்ம வாழ்க்கையே வந்து நல்லா வாழவே முடியாது. பல முறை சொல்றோம், நீ உழைக்காத காசு உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும், உன் நிம்மதியை பறிக்கும். நல்ல வழியில உழைத்து வர்ற காசு தான் உனக்கு நன்மையே செய்யும்.
இன்பத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், மன அமைதி கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்ல வழி இல்லாத வழியில வர அத்தனை காசும் துன்பத்தை தான் கொடுக்கும். மகரிஷி சொல்றாங்க, உழைக்காம வருகின்ற பணம் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். ஆனா நம்ம எல்லாருக்குமே இப்ப பொதுவா என்ன ஆசையாகி போச்சுன்னா, பொதுவா சமுதாய மக்களுக்கு உழைக்கவே கூடாது, ஆனா பணம் வரணும். உழைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஆனா பணம் மட்டும் வரணும். அது நிறைய வரணும். 10 ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்னு கொண்டு போய் பணத்தை கொடுக்குறீங்க. ராங் கால்குலேஷன். சரிங்களா? அவன் எப்படி கொடுப்பான்? சரிதானே? கொஞ்ச நாளைக்கு கொடுப்பான். சரிதானே? ஒரு 1 கோடி ரூபாய் வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி ரூபாய் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவான். சரிங்களா? அப்புறம் மறுபடியும் நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2,000 ரூபாய் கொடுப்பான். 1,00,000 ரூபாய் கொடுப்பீங்க, 10,000 ரூபாயும் கொடுத்துருவான். இதை பார்த்துட்டு நீங்க 10,00,000 ரூபாய் கொண்டு போய் போடுவீங்க. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் போட மாட்டீங்க, லட்சக்கணக்கான பேர் போடுவீங்க. உங்க காசையே எடுத்து கொஞ்ச நாள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பான். மொத்தமா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா கடை சாத்திடுவான். சரிங்களா? ஒருத்தர் 1,00,000ன்னு வச்சுக்கோங்க. இப்ப 1,00,000 பேர் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? யோசிச்சு பாருங்க. 1000 கோடி ரூபாய், 100 கோடி, 1000 கோடி சர்வ சாதாரணமா அடிச்சுட்டு போயிடும். 1,00,000 பேர் 1,00,000 ரூபாய் முடிஞ்சுது. சரிங்களா? அப்போ நாம தப்பா கணக்கு போடுறோம். 10 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நான் 1,00,000 ரூபாய் கொடுத்தா மாசம் 10,000 ரூபாய் வந்துரு, அல்ல 10,00,000 ரூபாய் கொடுத்தனா மாசம் 1,00,000 ரூபாய் வந்துரு, நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன். தப்பா கால்குலேட் பண்ணிட்டோமா? நாம ஒண்ணு எதிர்பார்க்கிறோமா? இயற்கையோட நியதி அப்படி இல்லையே. உங்க கர்மா படிதான் அது நடக்குது. சரிங்களா? இயற்கைக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. அவன் அந்த பணத்தை எந்த வழியில போட்டு எந்த வழியில பெருக்கிறானோ அதற்கான பாவமோ புண்ணியமோ நம்ம கிட்ட வரத்தானே செய்யும். நல்ல வழியில அவ்வளவு பணம் பெருக்க முடியாது. அடுத்தவனோட உழைப்பை திருடாம அத்தனை கோடீஸ்வரருக்கு நான் சொல்றேன், அத்தனை கோடீஸ்வரரும் துன்பப்படுறதுக்கு என்ன காரணம்? நல்ல வழியில உங்களால பெரிய அளவுல பொருள் ஈட்ட முடியாது, அடிச்சு நான் சொல்றேன். அது நீங்க எவ்வளவு நேர்மை, நம்பிக்கை, நியாயம் என்ன வேணா இருங்க, நல்ல வழியில நீங்க பண்ணவே முடியாது. எவ்வளவு பெரிய பணக்காரருக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்காம நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாது. அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், யாரோ ஒருத்தரோட உழைப்பை திருடி இருக்கணும். சரி, இல்லாட்டி பொதுமக்கள்கிட்ட 1க்கு 4 பணத்தை வச்சு வாங்கி இருக்கணும், பல பேரோட வாய் வயிற்றுல அடிச்சிருக்கணும். அப்படிதான் மட்டும்தான் பணக்காரன் ஆக முடியும், பெருசவெல்லாம் ஆக முடியும். அப்போ அவன் ஏதோ ஒண்ணு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னா என்ன பண்றான்? இப்ப என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பணத்துக்காக. என்ன வேணா பண்ணிட மாட்டிருக்கு, பணம் வந்தா சரிங்கிறதுக்காக. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. சரிங்களா? ஆனா அன்பர்களே புரிஞ்சுக்கோங்க, பணம் வந்தா மகிழ்ச்சி வராது, சத்தியமா வராது. இத புரிஞ்சா போது, பணத்தை தேடுறதை விட்டுருவீங்க, புண்ணியத்தை தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். புண்ணியத்தை தேடுங்க, அது உங்களுக்கு வேணுங்கிற பணத்தையும் கொண்டாந்து கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொண்டாந்து கொடுக்கும். நல்ல வழியில பொருள் ஈட்டலாம், அது லிமிட்டா தான் ஈட்ட முடியும். 10 ரூபாய்க்கு வாங்குற பொருள் நீங்க வித்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு விற்கலாம். சரிங்களா? 12 ரூபாய்க்கு விற்கலாம், 20 ரூபாய்க்கும் விற்கலாம். பட் அந்த 8 ரூபாய் வருது பாத்தீங்களா, அது உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். பணம் வந்துடும் உங்ககிட்ட, அது உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். 1000 பேர் வேற வச்சு வேலை செய்யலாம், புரியுதாங்களா? அப்ப அவன் ஒவ்வொருத்தனுக்கும் போற காசுல இருந்து நாம ஒரு பங்கு எடுத்துக்கிறோம்ல. அது ஒரு லிமிட்டா எடுத்தா தப்பு இல்லை, லிமிட்டுக்கு மேல எடுத்தீங்கன்னா அது துன்பம் தானே. அவன் வாழ்க்கையை நீங்க சுரண்டி தானே நீங்க வாழ்றீங்க. சரிதாங்க? அப்படி இதுல நிறைய விஷயம் இருக்கு, சரி விட்டுருங்க. தப்பா கால்குலேட் பண்றேங்க, பணத்துலயும் சரி, உறவுகள்லயும் சரி, எல்லாத்துலயும் சரி. நாம நினைக்கிறது ஒண்ணா இருக்குது, நடக்கிறது ஒண்ணா இருக்குது. ஆக்சுவலா நடக்கிறது சரியா இருக்குது, நாம நினைக்கிறது தப்பா நினைக்கிறோம். இவங்க இப்படிதான் நடக்கணும்னு நினைக்கிறோம், அவங்க அப்படி நடக்க மாட்டேங்கிறாங்க. தப்பு கணக்கு. கொடுத்த காசு கரெக்டா வரும்னு நினைக்கிறீங்க, வரமாட்டேங்குது, தப்பு கணக்கு.
அப்போ தப்பு தப்பா கால்குலேட் பண்றோம், ஒன்ன எதிர்பார்க்கிறோம். கால்குலேட் பண்றதோட பரவாயில்ல, ஒன்ன எதிர்பார்க்கிறோம், இது இப்படித்தான் நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். நடக்குமா அது? இயற்கையில நடக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. நீங்க ஒன்னா இயற்கையில நடக்கிறது மாதிரி நினைக்க தெரிஞ்சா உங்களுக்கு துன்பம் இல்லை. சரியான கால்குலேஷன், சரியான கால்குலேஷன். அது இயற்கையோட இணைஞ்சா மட்டும்தான் சரியான கால்குலேஷன் போட தெரியும், போட முடியும். சரிங்களா? இயற்கையோட இணையிலைன்னா நீங்க வேற, இயற்கை வேற. இயற்கை ஒரு விஷயத்தை இந்த மாதிரி செய்யும், நீங்க ஒரு மாதிரி நினைப்பீங்க, ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்கும். இயல்பு நிலை ஒண்ணு இருக்கு, நம்மளோட நினைப்பு ஒரு மாதிரி இருக்கு. நினைப்புக்கும் நடப்புக்கும் இருக்கிற வித்தியாசம், அதான் தப்பு கணக்கு. அப்போ இப்படி பல இடங்கள்ல நம்ம தப்பு தப்பா கணக்கு போட்டு ஏதாவது எதிர்பார்க்கிறோம். தப்பு கணக்கிட்டு எல்லா இடத்துலயுமே நான் சொல்றேன், தப்பு தப்பா கால்குலேட் பண்ணி ஒன்னு எதிர்பார்க்கணும். ஒப்புமா இயற்கை விதி? இயற்கைக்குன்னு ஒரு நியதி இருக்குல்ல, அது ஒப்புமா? சரிங்களா? அதுக்கு ஒரு நியதி இருக்கு. உங்க கர்மா படி என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கும். இப்ப எல்லாம் கடலக்காய் விதைச்சோம் கொஞ்சம் காடுல. சரிங்களா? கிட்டத்தட்ட 20,000 30,000 என்ன செலவு பண்ணி விதைச்சோம். சரிங்களா? இது ஒரு கால்குலேட் பண்றோம். எங்களுக்கு என்ன கால்குலேஷன்னா, அந்த செலவு பண்ணதுக்கு மட்டுமாவது கடலக்காய் விளைஞ்சு வந்தா பரவாயில்ல அப்படி நினைச்சோம். லாபமே வேண்டாம், விவசாயம் நடக்கணும். ஆனா இன்னைக்கு விவசாயிகள் படுற பாடெல்லாம் நாங்க இப்ப கொஞ்ச நாள் விதைக்கிறது பார்த்தாலே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த விவசாயிகள் படுற பாடெல்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. நமக்கு எல்லாத்தையும் விளைவிச்சு கொடுத்துட்டு அவன் செத்துட்டு இருக்காங்க, அதான் உண்மை. சரிங்களா? அந்த கடலக்காய் ஒரு விதைச்சது ஒரு 20,000 ரூபாய்க்கு கூட தேருமான்னு தெரியல. அதனோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போனா கையில ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அப்ப நான் இதுல என்ன நினைக்கணும்? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பொதுவா ஒரு 30,000 ரூபாய்க்கு போட்டு ஒரு 30,000 ரூபாய் வந்துச்சுன்னா கூட பரவாயில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுவே தப்பு கணக்கு தான். இதில் நிறைய பேர் 30,000 ரூபாய் போட்டு 3 லட்சம் வரணும்னு நினைக்கிறவனு உண்டு. சரிங்களா? அப்போ ஒண்ணு நினைக்கிறேன், ஆனா என்ன நடக்குது? 20,000 தான் அதுல வருது, அவ்வளவுதான். அதுக்கு ஒர்த்து. அதற்கு மழையினுடைய சப்போர்ட் இருக்கணும், இயற்கையோட சப்போர்ட் இருக்கணும், இல்லையா? எல்லாம் சேர்ந்து தானே உங்களுக்கு ஒரு விளைவை கொடுக்கணும். நல்ல மழை பெஞ்சிருந்ததுன்னா நல்ல மகசூல் வந்திருக்கும். மழை பெய்யல, மகசூல் கம்மியாயிருச்சு. அப்ப இங்க மழை பெய்யணுமா பெய்யக்கூடாதுங்கிறது யார் தீர்மானிக்கிறது? என்னோட கர்மா தீர்மானிக்கும், மனசுல வச்சுக்கோங்க. இயற்கை நியதி ஒப்புமோ இயற்கை விதி, அதானே எழுதியிருக்கு. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. இயற்கைக்கு ஒரு விதி இருக்கு, அதுதான் செயலுக்கு விளைவு. என்னோட கர்மால பல்லாயிரம் வருஷமா நான் செஞ்ச பாவ புண்ணியம் எல்லாம் இருக்குல்ல, அந்த கர்மா தான் தீர்மானிக்கும் இப்ப என்ன விளைச்சல் வரணும்னு. 20,000 ரூபாய்க்கு விளையணுமா, 30,000 ரூபாய்க்கு விளையணுமா, இல்ல 3 லட்சம் ரூபாய்க்கு விளையணுமாங்கிறது கூட அது தீர்மானிக்கும். புரியுதா இல்லைங்க? அப்ப இது நான் என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, செயலை செய், பலனை எதிர்பார்க்காது. செயலை செய், விதைக்கிறது விதை, பலனை எதிர்பார்க்காத. பலன் ஏதோ ஒண்ணு வரும், ஆனா சரியாதான் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தப்பா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கையை தட்டினா சத்தம் வரும், தப்பு என்ன இதுல? தப்பா சத்தம் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? சரிங்களா? அப்ப செயலுக்கு விளைவு நிச்சயம். கடவுளே வந்தாலும் இந்த விதி என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. என்ன செயல் செய்யறோமோ செயலுக்கு விளைவு நிச்சயம். ஆனா அந்த செயல் என்னங்கிறது எனக்கு தெரியாதே. புரியுதா இல்லைங்களா? செயல் என்னங்கிறது எனக்கு தெரியாதே. அப்ப அந்த செயலை நீ செய்யு, பட் பலனை எதிர்பார்க்காத. பலன் என்ன வேணா வரும், ஆனா சரியாதான் வரும். நீ அக்செப்ட் பண்ணு, செயலை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இரு.
என்ன வந்தாலும் பரவாயில்லை, அப்படி செய். அப்ப நான் செயல் செய்யறப்ப எதை எதிர்பார்க்க கூடாது? பலனை எதிர்பார்க்க கூடாது. செயலை நீ செஞ்சுட்டே இரு, அதற்கான விளைவு வந்துட்டே இருக்கும். உடற்பயிற்சி செஞ்சா நோய் குணமாகுமா? ஆகும். ஒரு சிலருக்கு ஒரே நாள் ஆகும், ஒரு சிலருக்கு 1 மாசத்துல ஆகும், ஒரு சிலருக்கு 1 வருஷத்துல ஆகும், ஒரு சிலருக்கு 10 வருஷத்துல ஆகும், ஒரு சிலருக்கு 15, 20 வருஷத்துக்கு கழிச்சு கூட ஆகலாம். கர்மா என்னன்னு தெரியாதுல்ல எனக்கு. கர்மா என்னன்னு தெரியாது எனக்கு. அப்ப அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தானே விளைவு வருது. நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நோயை பதிவு வச்சிருக்கேனோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சிக்கான காலம் கொஞ்சம் நீளலாம். ஒரே நாள்லயும் மாற்றம் நடக்கலாம். என் கர்மா கம்மியா இருந்தா அப்படி நடக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்ய செய்ய மாறலாம். உங்க நோயினுடைய தன்மை தானே நீங்க மருந்து எவ்வளவு நாள் சாப்பிடணுங்கிற தீர்மானிக்கணும். இன்னைக்கு தான் சாப்பிட்டு வயிற்று வலி வருதுன்னா ஒரு வேளை சாப்பிடாம விட்டாலே சரியாயிரும். இல்லாட்டி ஒரு சின்ன ஏதாவது சீரக தண்ணி வச்சு குடிச்சீங்கன்னா, சுடு தண்ணி வச்சு குடிச்சா சரியாயிரும். பட் பல வருஷமா கண்டதை தின்னு திங்காம விட்டு வாய் வயிறெல்லாம் புண்ணி பண்ணி வச்சிருக்கீங்க, இப்போ வயிற்று வலி வருது. 2 வயிற்று வலி தான். இதுக்கு சீரக தண்ணி குடிச்சா உடனே நாளைக்கு சரியாமா? ஆகாது. அதுக்கு முறையா என்ன பண்ணணுமா? வெண்பூசணி சாப்பிடணுமா, இல்லை என்னென்ன வெத்தலை சாப்பிடணுமா, அதெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ அது ப்ராப்பரா சாப்பிட்டா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கரெக்டா பண்ணீங்கன்னா சரியாகும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா மகரிஷி, நீ தப்பு தப்பா கால்குலேட் பண்ற. எல்லாத்துலயும் தப்பு கணக்கு, ராங் கால்குலேஷன். ஏன் நம்ம தப்பா கால்குலேட் பண்றோம்? அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு, கால்குலேட்டே பண்ணாத, செயலை மட்டும் செய்ய, பலனையே எதிர்பார்க்காத. நீ எதுக்கு பலனை எதிர்பார்க்கிற? ஏன்னா உனக்கு என்ன வரவு இருக்கு, என்ன செலவு இருக்குது, என்ன நீ கொடுத்து வச்சிருக்கிற, என்ன நீ வாங்கி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. உனக்கு எத்தனை கோடி கடன் இருக்குன்னு தெரியாது, உனக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு தெரியாது. பதிவுலையும் சரி, பணத்திலையும் சரி, உண்மையில. அப்ப அந்த பதிவுக்கு தகுந்த மாதிரி தானே விளைவு வரும். ஆனா சரியாதான் வரும். அப்ப என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ற மனநிலைக்கு வந்துட்டா பிரச்சனையே இல்லை. இன்னும் ஒரு படி மேல போய் ஒண்ணும் வராதுன்னு நினைச்சுக்கோ. 30,000 ரூபாய்க்கு போட்டு ஒண்ணும் வராதுன்னு நினைச்சுக்கோ. 20,000 வந்தா சந்தோஷமா இரு. 30,000 வந்தா ரொம்ப சந்தோஷமா இரு. 40,000 வந்தா பயங்கர சந்தோஷமா இரு. ஏன்னா நீ வராதுன்னு நினைச்சு என்னவோ நடக்குதுன்னு மட்டும் நினைச்சுக்கோ. ஆனா சரியாதான் நடக்குது. அதுக்கு நான் 20,000 வந்துருச்சு, இப்ப எனக்கு இழப்பா? சொல்லுங்க, இழப்பா? 10,000 நான் செலவு பண்றேன், கையில இருந்து காசு போட்டேன். இது இழப்பா? கிடையாது. எங்கேயோ எந்த ஜென்மத்திலேயோ 10,000 எங்கேயோ ஆட்டாய் போட்டிருக்கான், இப்ப போயிருச்சு. இறைவா நன்றி. இதுல 10 பேருக்கு வேலை கொடுத்த புண்ணியமாவது கிடைக்கும் நமக்கு. அவங்களுக்கு ஒரு 10,000 சம்பளமா கொடுத்துருப்போம்ல. இந்த மண்ணை பயன்படுத்தி இருக்கிறோம்ல. ஒரு நிலக்கடலை வாங்கிட்டு வந்திருக்கிறோம்ல, அவருக்கு ஒரு வியாபாரம் கொடுத்துருக்கிறோம்ல, திருப்பி யாராச்சும் கொடுக்குறோம்ல, அவங்களுக்கு ஒரு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறோம்ல, இல்லையா? ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லைங்க. அப்ப இந்த ப்ராசஸ்க்கான புண்ணியம் வரும். 10,000 நான் போடுற மாதிரி ஆயிடுச்சா? ஆமா, போடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இது எனக்கு லாஸா? நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். இது தப்பு. இது லாஸ் இல்ல. எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கான கர்மா இருந்திருக்கு, அது இப்படி போயிருச்சு. இது போகலன்னு வச்சுக்கோங்க, நான் எங்காச்சும் வண்டியில போயிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு இடத்துல ஸ்கிட் ஆகி கீழே விழுவேன். புரியுதா இல்லைங்களா? மண்டை போய் டம்முன்னு ஏதோ ஒரு இடத்துல அடிக்கும், மண்டை உடஞ்சி ரத்தம் வருது, ஸ்கேன் பண்ணி போய் பாக்குறோம், 10,000 ரூபாய் ஸ்கேனுக்கு செலவு. பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஆகக்கூடாதுல்ல? அப்ப இறைவன் திட்டமிட்டு நான் துன்பப்படாம இந்த பணத்தை எப்படி என்னோட கர்மால கழிக்கணுமோ அப்படி கழிக்கிறான். சந்தோஷப்படணும். ரொம்ப நன்றி இறைவா, இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சரிங்களா? ஏன்னா இறைவனோட கணக்குல தப்பே இருக்காது. அவன் 10,000 ரூபாய் என்னோட பாக்கெட்ல இருந்து எடுக்கிறான்னா ஏதோ தெரியாம ஒரு பணம் என் பாக்கெட்டுக்குள்ள வந்திருக்குது. அது பாக்கெட்ல இருந்து 10,000 ரூபாய் வெளியே போனா சந்தோஷம். ஏதோ ஒரு கர்மா நிக்குது, அது வெளியே போயிடுச்சு, நன்றி, அதோட நிறுத்திக்கணும். அது இல்லாம போய் புலம்பி அது வரல இது வரல, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அது சரியில்லை இது சரியில்லை, அவன் பண்ணதுனால தப்பு இவன் பண்ணதுனால தப்பு. எவன் என்ன பண்ணாலும் சரி, நடக்கிறதா நடக்கும். செயலுக்கு விளைவு நடக்கும். மைக்கேல் ஜாக்சன் தெரியுமில்ல உங்களுக்கு? அவரோட லைஃப் ஹிஸ்டரி ஏதாவது படிங்க, அவரோட இறுதி காலத்தை படிங்க. அவருக்கு இல்லாத பணமா, பேரா, புகழா? என்ன ஒரு வாழ்க்கை தெரியுங்களா?
அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கே எத்தனை பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன். சரிங்களா? அவரோட உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காகவே எத்தனை 10 டாக்டரோ 12 டாக்டரோ இருந்திருக்காங்க, கூடவே இருந்திருக்காங்க. காப்பாற்ற முடியலையே. தூக்கணும்னு முடிவு பண்ணா தூக்க வேண்டியதுதான். நீங்க 10 டாக்டர் இல்ல, 100 டாக்டர் இல்ல, 1000 டாக்டர் இல்ல, உலகமே திரண்டு நின்னாலும் தூக்கணும்னா தூக்கணும், அவ்வளவுதான். அவன் கர்மால தூக்கணும்னு இருந்தா தூக்கணும். இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது, பார்த்திருக்கீங்களா? அந்த 12 டயர் 20 டயர் 30 டயர்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி உள்ள பூந்து வெளியே எந்திரிச்சு வருவாங்க. அதெல்லாம் பாருங்க, மிகப்பெரிய விஷயம். ஒரு க்ஷணம் அங்க நின்னா உயிர் போயிருக்கும். அப்படி இருக்கிற க்ஷணத்துல அங்கிருந்து நவுந்திருப்பாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் இப்ப வாட்ஸ்அப்ல வருது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப இறைவன் காக்கணும்னு நினைச்சிட்டா உன் புண்ணியத்தின்படி நீ கடவுளா வந்தாலும் அவனை கொல்ல முடியாது, துன்பம் கொடுக்க முடியாது. அப்ப என்ன சொல்ல வர்றோம்? தப்பு கணக்கிட்டு நாம நம்மளோட கால்குலேஷன்ல நீங்க நல்லா தியானம் பண்ணி உணர்வு பெற்றுட்டீங்கன்னா உங்க கால்குலேஷன் தப்பே ஆகாது, தப்பே ஆகாது. அதுக்கு தான் ஞானம் 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 ஞானம். எதுக்கு ஞானம்? இறைவனோடு இணைஞ்சிட்டா என்ன நடக்குமோ அதைத்தான் நினைப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க இங்க அசம்ஷன் பண்றது அப்படியே அங்க நடக்கும். அதே மாதிரி நீங்க தாறுமாற அசம்ஷன் பண்ண மாட்டீங்க, கணிக்க மாட்டீங்க. ஒருத்தனை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இவங்கிட்ட பேசலாமா வேண்டாமா, எந்த அளவுக்கு வச்சுக்கலாம், இவன் கேரக்டர் என்ன, என்ன பண்ணுவான், உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இவனுக்கு பணத்தை கொடுக்கலாமா, இவங்க கூட பேசலாமா, இவங்க கூட தொடர்பு வச்சுக்கலாமா வேண்டாம், எல்லாமே தெளிவாயிரும், உங்க மனசுல தெளிவாயிரும். ஏன்னா நீங்க இறைத்தன்மையோட இணைஞ்சிருக்கீங்க, அவனும் அது கூட இணைஞ்சிருக்கான். உங்களுக்கு தெளிவான ஒரு கிளியரான விஷயம் வியூ ஆகும். அப்ப அவங்ககிட்ட எந்த அளவுக்கு பழகணுமோ அந்த அளவுக்கு பழவோடு நிறுத்திடுவீங்க. அதுக்கு மேல லிமிட் மேல போக மாட்டீங்க. அப்போ என்ன நடக்கும்ங்கிறத உங்களால யூகிக்க தெரிஞ்சிடும். அதுக்கு எப்ப வேணும்? நீங்க தவத்துல உயர்ந்து நின்று இறையுணர்வை பெறணும். அப்பதான் உண்மை அறிவு நம்மளை வழி நடத்தும். தப்பா கணக்கு போட மாட்டோம், சரியா கணக்கு போடுவோம். ஒரு நகை நான் வச்சிருக்கேன், நான் பட்டறை வகுப்புல கூட சொன்னேன். ஒரு நகை நான் வச்சிருக்கேன், எவ்வளவு நாள் எங்கூட இருக்கு. ஒரு நாள் வெளியில போறேன், அது போயிருச்சு. நான் என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறேன்? இந்த நகை நான் சாகிற வரைக்கும் எங்கூட இருக்கணும்னு நான் வச்சிருக்கிறேன். தப்பு கணக்கு. ஒரு எதிர்பார்ப்பு, இந்த நகை எங்கூட இருக்கணுங்கிற ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன், அது போயிருச்சு. இப்போ தப்பு கணக்கிட்டு தானுடைய ஒப்புமா இயற்கை விதி. இயற்கை விதினா என்னோட கர்மா. இயற்கை விதி என்ன? செயல் விளைவு தான் இயற்கை விதி. அப்ப எங்கேயோ எந்த ஜென்மத்திலேயோ 2 பவுன் ஆட்டை போட்டிருக்கேன். தெரிஞ்சும் போட்டிருக்கலாம், தெரியாமையும் போட்டிருக்கலாம். புரியுதா நீங்களா? அது இப்போ போயிருச்சு. இப்ப என்ன சொல்லணும்? இறைவா நன்றி அப்படியே சொல்லுவோம். ஐயோ அவ்வளவுதான். ஒப்புமா இயற்கை விதி. ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி. என்ன அமைப்பிற்கு? இயற்கையில ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கு. நம்ம செய்யற ஒவ்வொரு கர்மாவும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, பக்காவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எப்படி நீங்க பேங்க்ல போய் போடுற 10 பைசாவும் ரெக்கார்டில் இருக்கு, எடுக்கிற 10 பைசாவும் ரெக்கார்டில் இருக்கு. நீங்க ஏடிஎம் யூஸ் பண்ண ஒவ்வொரு தடவையும் ரெக்கார்டில் இருக்கு. நீங்க ஜிபே பண்ண ஒவ்வொன்றும் ரெக்கார்டில் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல யாருக்கு என்ன செய்தி அனுப்பிச்சிங்களோ அத்தனையுமே ரெக்கார்டில் வச்சிருக்கிறான். ரெக்கார்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து அத்தனை செய்தி ரெக்கார்டில் இருக்குது. உங்ககிட்ட யாரெல்லாம் போன் பேசுறாங்களோ அத்தனை ரெக்கார்டில் இருக்கு. நீங்க யாருக்கெல்லாம் பேசுறீங்களோ அத்தனை ரெக்கார்டில் இருக்கு. கூகுள்ல நீங்க என்னவெல்லாம் செக் பண்றீங்களோ அத்தனையுமே ரெக்கார்டில் இருக்கு. டெலிட் எல்லாம் பண்ண முடியாது. அவன் வச்சிருக்கான் சர்வர்ல. புரியுதா இல்லைங்களா? நீங்க பார்த்துட்டு உங்க போன்ல டெலிட் பண்ணிடலாம், அங்க டெலிட் பண்ண முடியாது, அவங்ககிட்ட இருக்கும். நீங்க ஏதாவது தப்பா ஏதாவது பண்ணி ஏதாவது இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா உங்க மொத்த ஹிஸ்டரி எடுத்துருவான், மொத்த வரலாற்றையே எடுத்துருவான். நீங்க போன் என்னைக்கு வாங்கினீங்களோ அந்த அன்னைக்குல இருந்து, எந்த அன்னைக்கு சிம் போட்டீங்களோ அந்த அன்னைக்குல இருந்து இந்த நொடியில நீங்க யூஸ் பண்ற வரைக்கும் அத்தனை ஹிஸ்டரி அவங்ககிட்ட பேப்பர் லிஸ்டா போயிடும். அங்க ரெக்கார்ட்ல இருக்கு. இந்த அறிவு வச்சுட்டு இத்தனை ரெக்கார்டை வைக்கிறோம்னா
அவன் அந்த அறிவு வச்சுட்டு எத்தனை ரெக்கார்டு வச்சிருப்பான். தெரியாதுங்களா? அங்க ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கு. எது செஞ்சாலும் ரெக்கார்டு பண்ற ஒரு ஒழுக்கமான ஒரு சிஸ்டத்தை இயற்கை வச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவனாலே உங்களுக்கு துன்பம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி யாராலையும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கவும் முடியாது. நல்லது செய்யவும் முடியாது. கடவுளே வந்தாலும் உங்களுக்கு துன்பமே நீ கொடுன்னு கேட்டாலும் கொடுக்க முடியாது அவரால. நீங்க சரியா இருந்துட்டு துன்பம் கொடுன்னா கொடுக்க முடியாது. நீங்க சரியா இல்லாட்டி துன்பம் கொடுக்காதே நான் காப்பாற்றவும் முடியாது. ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி, இயற்கையில் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கு, அதற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது, வார்த்தை முக்கியம். அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு. சரிங்களா? அப்பத்துக்கு அப்ப கரெக்டா விளைவை கொடுத்துரும். லேட் எல்லாம் பண்ணாது. நீங்க மதியானம் சாப்பிட்டு பாருங்க, இம்மிடியட் செயலிலே விளைவு இருக்கு. செயல் வேற விளைவு வேற தனியா இல்ல. சரிங்களா? செயலிலே விளைவு இணைஞ்சிருக்கு, ஒட்டி இருக்கு. செயலை செஞ்சா விளைவு வரத்தான் செய்யும். சூரியன்ல நடந்து போறீங்க, உங்களோட நிழல் ஒட்டி இருக்கு. உங்களோட நிழல் ஒட்டி இருப்பது போல செயலிலே விளைவு ஒட்டி இருக்கிறது. செயலை செஞ்சா விளைவு வரும், உடனே வரும். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு. நம்மளுடைய பாவ புண்ணிய கர்மா, அந்த இயற்கையோட நியதி, இந்த ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்பத்திக்கு அப்போ சரியான விளைவை கொடுத்து கொண்டே இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, அது உங்களோட செயலை பொறுத்தது. சரிங்களா? ஒரு துன்ப அனுபவம் வருதுன்னா எங்கேயோ துன்ப அனுபவம் பண்ணதனோட விளைவு இன்னைக்கு அனுபவிக்கிறோம். இன்பம் வருதுன்னா எங்கேயோ இன்பம் நல்லது கொடுத்தது இன்னைக்கு அனுபவிக்கிறோம். சரியா விளைவு கொடுத்தது. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். இது யாரு உணர மாட்டாங்க? எப்பவுமே கவலைப்பட்டுட்டே இருக்கிறவனுக்கு சிந்தனை உயராது. எதுக்கு எடுத்தாலும் கவலை. எங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு கவலை, என் பையன் இப்படி இருக்காரு கவலை, எங்க ஆசை இப்படி போச்சு கவலை, என் வாழ்க்கை இப்படி போச்சு கவலை. நிறைய பேருக்கு எனக்கு தவமே வரமானேதுன்னு கவலை. நீங்க தவத்துக்கு வந்ததே எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? தவம் நமக்கு கிடைச்சதே எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு குரு கிடைச்சது எவ்வளவு பெரிய விஷயம். தவம் தானே வரல, விடுங்க. வராம இல்ல, வர்றதுக்கு உங்களை தயார்படுத்துது. எதுவுமே எடுத்தோனையும் கிடைச்சா வேல்யூ இல்லை. அப்ப ஏங்கணும், தாகம் வரணும், வைராகியம் வரணும் இல்லையா? அந்த நிலை அடையணும்னா அதெல்லாம் கடந்து வரணும். இறைவன் எல்லாரையும் சோதிக்க மாட்டாங்க. அவனுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருச்சோ, யாரையெல்லாம் உயர்த்தி கூட்டிட்டு போல நினைக்கிறானோ அவங்களதான் டெஸ்ட் பண்ணுவான். சரிங்களா? உங்களை சோதிக்கிறான்னா அவன் கூட இருக்கிறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனே தானே சோதிக்கிறான், அவனே தானே எல்லாத்தையும் பண்றான். அர்ஜுனனாக இருப்பதும் கிருஷ்ணன் தான், கர்ணனாக இருப்பதும் கிருஷ்ணன் தான், அர்ஜுனனை இயக்குவதும் கிருஷ்ணன் தான். எல்லாமே அவன் தானே. அவன்னா இறைநிலை நான் சொல்றேன். அது அல்லான்னு வச்சுக்கோங்க, நீங்க பரமபிதான்னு வச்சுக்கோங்க. நான் கிருஷ்ணவன் அது என்ன காட்டி நான் ஒரு தத்துவத்தில் நிக்கிறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். எல்லையற்ற இறை சக்தி, இறைநிலை, பரம்பொருள், சுத்தவெளி, அது எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அது பேரறிவு கொண்டது, பேராற்றல் கொண்டது, சர்வ வல்லமை கொண்டது, நிகரற்றது. அந்த பரம்பொருள்ல சில நியதிகள் இயற்கையில் இருக்கு. நீங்க கவலைப்பட்டே இருந்தீங்கன்னா அதை உங்களால் உணர முடியாது. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். எப்பவுமே கவலைப்பட்டு துன்பப்பட்டே இருந்தீங்கன்னா இதை உங்களால் உணர முடியாம போயிடும்.
உங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லாம போயிடும். அதனால கவலை ஒழித்தலோட முக்கியத்துவத்தையும் மகரிஷி இதுல சொல்றாங்க. கவலைப்பட்டீங்கன்னா உங்க ஆற்றல் விரயமாயிரும். ஆற்றல் விரயமாயிருச்சுன்னா நீங்க சிந்திக்க முடியாது, தெளிவு பெற முடியாது, அறிவில் உயர்ந்த நிலைக்கு நீங்க செல்ல முடியாது. அப்ப கவலை ஒழித்தலோட முக்கியத்துவம், பயிற்சியோட முக்கியத்துவம், அதை திரும்ப திரும்ப செய்யணும். கவலை இருக்கிற வரைக்கும் ஆன்மீகத்துல உயர முடியாது. எதற்குமே கவலை இருக்கக்கூடாது. கவலைப்பட்ட என்ன ஆக போகுது? ஏதாவது ஆகும்னா சொல்லுங்க, நாம எல்லாரும் வேணா உட்கார்ந்து வேணா கவலைப்படலாம். கவலைப்பட்டா ஏதாவது ஆகும்னா சொல்லுங்க, உள்ள ஒரு 200 300 பேர் இருக்கிற எல்லாரும் ஒரு 1 மணி நேரம் கவலைப்படலாம். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அத்தனை நோய் வந்துடும், அத்தனை உடல் மனக்கேடுகளும் வந்துடும். கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம். உள்ளத்தில் இருக்கிற கேன்சர் கவலை. அதை வச்சுட்டே தான் சுத்திட்டு திரியிறோம். எதுக்கு எடுத்தாலும் கவலை, தொட்டதுக்கெல்லாம் கவலை. ஒரு சிலர் கவலை இல்லைன்னு கவலை, அப்படியெல்லாம் இருக்கு. அப்ப கவலை கவலை கவலைப்பட்டா என்ன ஆகும்பா? அத்தனை ஆற்றல் விரயமாயிரும்பா. ஆற்றல் விரயமாயிரும், ஆரோக்கியம் போயிடும், மன அமைதி போயிடும், சிந்தனை திறன் இருக்காது, ஆன்மீகத்தில் உயர முடியாது. இந்த இறைவனுடைய தத்துவத்தை, செயல் விளைவு தத்துவத்தை உங்களால் உணர முடியாம போயிடும். கவலைப்படாதீங்க. கவலை ஒழிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்திருக்கார் மகிழ்ச்சி. அதை செய்யுங்க. செஞ்சுட்டு கவலை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோன் போடுவார் மகரிஷி. சிந்தனை, சிந்தனை மனிதன் இருக்கிற பிளஸ் என்ன? சிந்தனை அறிவு. சிந்திக்கணும், எனக்கு ஏன் வந்தது இது, எப்படி எனக்கு வரும். நேத்து விதைச்சா இன்னைக்கு முளைக்குது, கண்ணு முன்னாடி பாக்குறீங்க ப்ரூஃப். 4 மாசத்துக்கு முன்னாடி விதைச்சோம், இன்னைக்கு முளைச்சு அறுவடைக்கு வந்து நின்று அறுவடை ஆகுது. அப்ப நேத்து விதைச்சதுதான் இன்னைக்கு முளைக்குது. விதைக்காம எப்படி முளைக்கும்? என்ன விதைச்சோமோ அதுதானே முளைக்குது. கல்லை விதைச்சா கல்ல முளைக்குது, கம்ப விதைச்சா கம்பு தான் முளைக்கும். அப்ப எனக்கு ஒண்ணு முளைக்குது, இன்பமோ துன்பமோ முளைக்குது, விதைச்சிருக்கிறோன்னு அர்த்தம். என்ன இது 3 மாசத்துல நடந்துங்காட்டி டக்குன்னு தெரிஞ்சு போச்சு, என் கண்ணு முன்னாடி நடந்துங்காட்டி தெரிஞ்சு போச்சு. இன்னும் எனக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி நிறைய மரங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் விதைக்கல, ஆனா இன்னைக்கு நான் விளைவை அனுபவிக்கிறேன். அப்ப யாரோ விதைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. மரம்னு இருக்குன்னா ஏதாவது ஒண்ணு விதைச்சிருக்கணும்ல, இயற்கையை விதைச்சிருக்கணும், இல்லாட்டி மனுஷன் விதைச்சிருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கேன். விதைச்சாதான் மரம். அது இயற்கையா நடந்திருக்கலாம், செயற்கையா நடந்திருக்கலாம். அப்ப உங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்குதுன்னா அதற்கான காரணம் இல்லாம காரியம் இல்லை. காரணமின்றி காரியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. காரியம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு பெரும் காரணம் இருக்கிறது. அந்த காரணம் மிகச் சரியாக இருக்கிறது. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளினாலும் அது என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப நான் 10,000 போச்சுன்னு அடிச்சுட்டா என்ன நடக்குங்க? நீங்க துன்பப்பட்டு நம்ம சாக வேண்டியதுதான். சரியா? அது அது அதுகிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. செயலை செய்ய விளைவு வருதுப்பா, அவ்வளவுதான். நல்லது செய்ய. இப்ப நீ நல்லதா செய்ய. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பணத்தை பெருக்கிறத விட்டுட்டு புண்ணியத்தை பெருக்கிற வேலையை செய்யறீங்க? பணம் சேர்க்கறது இல்லை, ஏன்னா நான் புண்ணியத்தை பெருக்கிற வேலையை செய்யறேன். புண்ணியத்தை நிறைய பெருக்கி வச்சுட்டு போங்க. என் பையன் வந்து கல்லக்கா 1 ஏக்கரால போட்டான்னா அவனுக்கு 30,000க்கு 20,000 வராது, 30,000க்கு 60,000 வரும். ஏன்னா நான் சேர்த்து வச்சதெல்லாம் புண்ணியம். புண்ணிய விளைச்சலா வந்துடும். புரியுதா இல்லைங்களா? புண்ணியத்தை சேர்த்துங்க. சரி, அப்ப முடிஞ்சதா கவி? தப்பு கணக்கிட்டு கவனமா இருங்க. சும்மா எதையுமே கால்குலேட் பண்ணாதீங்க. ஒரு நபரை பார்த்தா கால்குலேட் பண்றது, ஒவ்வொரு விஷயத்தையும் உருப்பட்ட கால்குலேட் பண்றோம், தப்பா வேற கால்குலேட் பண்ணிடுறோம். சரி, கால்குலேட் பண்ணா கூட பரவாயில்ல, எதிர்பார்க்காதீங்க. கால்குலேட் கூட பண்ணுங்க, இந்த மாதிரி 60,000 வருதுன்னு. சரி சரி வரட்டும், அவ்வளவுதான், அப்படி விட்டுருங்க. வரும்னு எதிர்பார்க்காதீங்க. வந்தா வரலாம், வரலைனாலும் பரவாயில்ல. எது வந்தாலும் சரியா தான் வரும்.
என்னோட வினைப்படி அது சரியா வரும். எல்லாத்தையும் நடத்துது இறைவன், இயற்கை, இறைநிலை. அது செயலுக்கு விளைவுங்கிற நீதியினுடைய அடிப்படையில இயங்கிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ அது சரியாதான் நடத்தும், சரியாதான் நடக்குது, எனக்கு என்ன வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்பா, அந்த நிலைக்கு வந்துருங்க. எதிர்பார்க்க வேண்டாம். செயலை மட்டும் செய்யுங்க. விளைவு என்ன வரணுமோ அது கண்டிப்பா அது வந்துக்கும். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். கவலை ஒழித்து சிந்தித்து தெளிவு பெறணும். 2வது 2 வரி கவி. இதுக்கு 1 மணி நேரம் பேசணும். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க. மேல ஒழுங்கு விதின்னு படிச்சீங்கல்ல, படிச்சோம்ல. செயலிலே விளைவாக என்ன இருக்குதுங்க? தெய்வத்தினுடைய ஒழுங்கமைப்பு இருக்கு. ஒவ்வொரு செயல்லையும் விளைவா அது இருக்கு. என்ன செயல்? சாப்பாட்டுலயே வர்ற வேற வழி. இதுதான் ஈஸியா புரிய வைக்க முடியும். தட்டு இருக்கு, இட்லி இருக்கு, 4 இருக்கு, இட்லி 10 இருக்கு, தட்டுல 4 வச்சுட்டாங்க, சாப்பிட்டே இருக்கீங்க. 4 இட்லி சாப்பிட்றீங்க. ஒரு இட்லி சாப்பிட்டா ஒரு விளைவு வருது, நல்லா இருக்கு, பசிக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கு. 2வது இட்லி சாப்பிட்றீங்க, இன்னும் நல்லா இருக்கு. 3வது இட்லி மீடியம் ஆகுது. 4வது இட்லி போதும், நிறைவாயிருச்சு, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. 5வது இட்லி சட்னி நல்லா இருக்கு, இட்லி பூ மாதிரி இருக்கு, பட் ஆனா வயிறு கேட்க மாட்டேங்குது, போதுங்குது. ஆனா நீங்க விட மாட்டேங்கிறீங்க. ஒரு செயலை செய்யறீங்க, உள்ள போனா வயிறு வலி வரத்தான் செய்யும். செயலை செஞ்சா விளைவு வரும். சிலது உடனடியா வரும், சிலது கொஞ்சம் காலம் எடுத்து வரும். அது வரைக்கும் அது சும்மா இருக்காது, அதுக்கான டியூரேஷன். கீரை போட்டா 10 நாள், 20 நாள், 1 மாசத்துக்குள்ள அறுவடை எடுக்கலாம். தென்னை வச்சீங்கன்னா 3 வருஷம், 4 வருஷம். பனை வச்சீங்கன்னா 30 வருஷம், 40 வருஷம். விளைவு அதற்கான அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி விளைவினுடைய நிகழ்வுக்கான காலம் கொஞ்சம் மாறும். அது அந்த செயலை பொறுத்தது. அப்போ செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க, இறைவனுடைய ஒழுங்கமைப்பு ஒவ்வொரு செயலிலும் விளைவாக நிற்கிறது. பயன் என்ன? பயன் என்ன? தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால். சொல்லுங்க. தப்பு செஞ்சு போட்டு அப்புறம் ஐயோ அம்மா என்ன பண்றது? நாம் அப்படித்தானே பண்றோம். செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு அப்புறம் ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. செய்யறதுக்கு முன்னாடி புத்தி வேணும். சரி செஞ்சாச்சு, விளைவு வந்து போச்சு, அப்புறம் எதுக்கு ஐயோ அம்மா? இனி அடுத்த தடவை அது செய்யாம தான் பாத்துக்கணும். ஐயோ அம்மா என்ன பிரயோஜனம்? பயன் என்ன? தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். இறைவனை போய் போய் வேண்டீங்களே. தப்பு செய்யறீங்க, விளைவு வந்துருச்சு, இறைவன்கிட்ட போய் வேண்டுறோம். என்ன பயன்னு கேட்கிறார் மகரிஷி. இறைவனுக்கு உங்களுக்கு துன்பப்படுத்தன்னு ஏதாவது விருப்பமா? இல்லையே. இப்ப இறைவனுக்கு விருப்பம் இல்லை. அப்ப என்ன யாரு துன்பப்படுத்துறா? உனக்கு நீயே துன்பத்தை கொடுத்துக்கிற. நான் அடிக்கடி இந்த விளக்கத்தை சொல்லுவேன், நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு சாம்பார்ல உப்பை எச்சா போட்டீங்க, உப்பை கொட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு கைக்கு 2 கையை போட்டீங்க, உப்பை எச்சாயி போச்சு. சரிதானுங்களா? செயலிலே விளைவு தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்கு. உப்பை எச்சா போட்டீங்க, ஒரு செயல் செஞ்சீங்க, விளைவு வந்துருச்சு, குழம்பு திங்க வாயிலே வைக்க முடியல, அப்படி ஓர்ப்பு அடிக்குது. சரிங்களா? துன்பம் அனுபவிக்கிறீங்க. சாமிகிட்ட போய் வேண்டது என்னத்துக்கு? கடவுளா வந்து உங்களை உப்பு போட சொன்னாரு? உங்க கையை பிடிச்சி கடவுளா தூக்கி உப்பு போட்டாரு? உனக்கு அறிவை தனியா கொடுத்தாச்சுப்பா, நீ செயலை செஞ்சு விளைவை அனுபவிச்சுக்கோ. சரியா செயல் செஞ்சா நல்ல விளைவு, தப்பா செயல் செஞ்சா கெட்ட விளைவு. விளைவை நான் பாத்துக்கிற விட்டுரு. விளைவு நம்ம பங்கு, விட்டுரு. நீ உள்ளெல்லாம் வந்து ஒன்னும் பண்ண முடியாது. செயல் உங்ககிட்ட கொடுத்துட்ட.
முழு சுதந்திரம் உனக்கு. என்ன வேணா செய், என்ன வேணா செஞ்சுக்கோ. ஆனா விளைவு வர அனுபவிச்சு. நல்லது செஞ்சா நல்ல விளைவு, கெட்டது செஞ்சா கெட்ட விளைவு. எங்கிட்டெல்லாம் வந்து வேண்டி பிரயோஜனம் இல்லை. கடவுள்கிட்ட போய் எதுக்கு கும்பிடணும்? நன்றி தெரிவிக்கிறதுக்கு போங்க. நல்லா இருக்கிறப்பா, சிறப்பா இருக்கிறப்பா, உன்னால இவ்வளவு நல்லது கொடுத்துருக்கிறப்பா, நன்றி தெரிவிக்கிறதுக்கு தான் கடவுள் வழிபாடு. நம்ம பிரச்சனையெல்லாம் போய் புலம்புற கடவுள் வழிபாடு இல்லை. சரிங்களா? அப்போ பயனே கிடையாது இறைவனை வேண்டதால. பரமனை பின் வேண்டுவதால் தப்பெல்லாம் செஞ்சு போட்டு விளைவு வர்றப்ப கடவுளே காப்பாத்து, இறைவா காப்பாத்து, நீ இப்படி பண்ணிட்டியே, உன்னையே நம்பிட்டு இருந்தனே, சரிதானே, உனக்கெல்லாம் கண் இல்லையா, உனக்கு இத்தனை வருஷம் இத்தனை எல்லாம் பண்ணுனே. ஆமா, அவரு தான் நம்மளை வந்து இதெல்லாம் நீ பண்ணாத, இதெல்லாம் செய்வ. அவனு என்ன பிஸ்னஸ் மேனா கடவுள்? நீ இதை பண்ணா நான் அதை பண்ணி கொடுக்குறேன், நீ அதை பண்ணா நான் இதை பண்ணி கொடுக்குறேன். பிஸ்னஸ் பார்ட்னரா அவரு? ஏங்க மொத்தமே அவனதுதான், பிரபஞ்சமே அவனதுதான். புரியுதா இல்லைங்களா? அவனுக்கு நீங்க என்னத்தை கொடுக்கணும், அவங்ககிட்ட நீங்க என்னத்தை வச்சு அவனை வந்து திருப்திப்படுத்தணும். நீங்களே அவன்தான், உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே அவனோடதுதான். இது என்னத்து போய் கடவுள் ஏதாவது கேட்கிறாரா உங்ககிட்ட? புரியுதா இல்லைங்களா? அது நம்மளோட ஒரு விதமான ஒரு நிலைப்பாடு, அறிவினுடைய நிலைப்பாடு அது. கடவுள் யார்கிட்டயும் எதையும் கேட்கறது இல்லை. சரிங்களா? கடவுளுக்கு யார் மேலேயும் வெறுப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. கடவுளுக்கு நமக்கு என்ன தொடர்பு? நீ செயலை செய்யப்பா, நான் விளைவு கொடுக்குறேன்ப்பா, அதோட முடிச்சுக்கப்பா. இதுதான் உனக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு. நல்லா உடற்பயிற்சி செய்யறியா, உடல் ஆரோக்கியமா வச்சிருப்போம்ப்பா, அவ்வளவுதான். 5 அளவுமுறை கடைபிடிக்கிறியா, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்பா. நேரத்துல தூங்கி நேரத்துல எந்திரிக்கிறியா, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்பா, மனசு அமைதியா இருக்கும்பா. நல்லா தியானம் பண்றியா, மனம் ஆற்றல் மிக்கதா இருக்கும், இறைவனை உணரலாம். நல்லா தற்சோதனை பண்றியா, குணத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம். நற்குணங்களால உனக்கு நல்ல விஷயமே கிடைக்கும். பயிற்சி பண்றியா, விளைவு வருது. இல்ல பயிற்சி அடிக்காம ஓபி அடிக்கிற, அடி அடி, அப்புறம் பின்னாடி ஆஸ்பத்திரியில் போய் படு. கிட்னி போயிடுச்சுன்னு படு, அட்டாக் வந்துருச்சுன்னு படு, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு போய் படுத்துக்கோங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுங்க, அனுபவிங்க. கேன்சர் வந்துருச்சு, கட்டி வந்துருச்சு, அனுபவிங்க. நீ தான் செயலை செஞ்ச, நீ தான் விளைவு அனுபவிக்கிற. இதுக்கு கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை. சரி, ரைட். இது பேசினா பெரிய டாபிக் பேசிட்டே இருக்கலாம், போதுன்னு நினைக்கிறேன், நேரமாயிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, போதும். அருமையான கவிங்க. சும்மா அப்படியே அனுபவிச்சு அனுபவிச்சு படிக்க வேண்டிய கவி இந்த 2 கவி. இந்த 2 கவியை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மனப்பாடம் பண்ணி அடிக்கடி மனசுல ஓடிட்டே இருக்கணும். இந்த மனப்பாடம் கொடுத்த கவி, இப்ப எத்தனை கவி இருக்கோ அத்தனை கவி உங்க மனசுல என்ன ஆகணும், ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். சும்மா இருக்கிறப்பெல்லாம் அது ஓடிட்டே இருக்கணும். பாட்டெழுதும், அதாவது பாடல் பல படித்து வரும் பழக்கம்னு நான் சொல்லியிருக்கோம் மகரிஷி. யாரு மூடர்களை கூட பேரறிஞர் ஆக்கிற ஆற்றல் எதுக்கு இருக்கு? கவிக்கு இருக்கு. ஈடற்ற ஆற்றல் கவிக்கு இருக்கு. பட் ஒரு நாள் படிக்கிறதுக்கு வராது. பாடல் பல படித்து வரும் பழக்கம். இப்ப நீங்க இந்த விஷயத்தை அப்படியே என்ன பண்ணணும், மனசுக்குள்ள அப்படியே ஓட்டிட்டே இருக்கணும். 30 கவி படிச்சிருக்கீங்களா, 30 கவி திரும்ப திரும்ப மனசுல ஓடிட்டே இருக்கணும். சும்மா இருக்கிறப்போ எல்லாம் சிந்திக்கணும். அதை எடுத்து என்ன சொல்றாரு மகரிஷி. இப்ப நான் சொன்னதுல கொஞ்சம் நீங்க சிந்திச்சா ஊறுப்பட்டது வரும் அதுக்குள்ள. ஏன்னா அவ்வளவு தத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கை நிகழ்வுகள் அப்படியே ஒட்டி 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 சிந்திங்க. நான் நீ கள்ளக்கா விதைச்சது சொன்னேன்ல, இப்படி உங்க வாழ்க்கையில நான் அந்த செயின் திருடு போன சொன்னேன்ல, அப்படி உங்க வாழ்க்கையில எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து சிந்திங்க. அதான் வாழ்க்கை பாடம், வாழ்க்கையே பாடம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் பாடம் தான் நமக்கு. சரியா? புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்களை எல்லாம் வாழ்த்து நிறைவு செய்யற முக்கியமான 2 அறிவிப்பு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி.
சரி, ரொம்ப நன்றி. பிரேமா அம்மா அவர்களும் கலைவாணி அம்மா அவர்களும் தான் வந்து வீடியோல வந்திருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் நீங்க பெரிய ஆன்ம நிலைக்கு உயர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோல வரமாட்டேங்கிறீங்க. சரிதானா? வீடியோல வந்தா தான் இறைவனூர் கிடைக்கும்னு நீ ஒரு ஸ்பீச் பேசணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எப்பவுமே வீடியோல வந்துருங்க, வகுப்புக்குள்ள இருக்கிறப்ப மட்டும். அது இந்த வகுப்புக்கு மட்டும்தான் நான் சொல்றேன், மற்ற வகுப்புக்கெல்லாம் சொல்லல. ஏன்னா அந்த ப்ரெசன்ட் வீடியோல வந்தவங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும். நேத்திக்கு அந்த ஆனந்த யோக பயிற்சி நேரடியா வந்தவங்களுக்கும் ஆன்லைன் அட்டன் பண்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க ஆன்லைன்லயே நேரடியா வர்றதை விட எஃபெக்டிவா அட்டன் பண்ண முடியும். அந்த ஒரு டெடிகேஷன் அங்க இருக்கணும். சரிங்களா? அப்ப வீடியோ ஆன் பண்ணி வச்சா நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், நீட்டா ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும், மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வரணும். நான் பாருங்க மஞ்சள் துண்டெல்லாம் கட்டிட்டு கிளாஸ் முடிச்சா கழட்டி வச்சிருது. அப்ப ஏன்னா இப்படி வந்தாதான் ஒரு விஷயம் வந்து சரியா பண்ண முடியும். நேரா உட்காந்து பேசணும், நேரா உட்காந்து அதை கவனிக்கணும். அதுக்காகத்தான் சொல்றோம், இது உங்களுக்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். உங்களை நீங்க அட்டென்டிவா வச்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நீங்க வீடியோல வர்றதால வீடியோல வராதால எனக்கு ஏதோ நன்மையோ குருவுக்கு ஏதோ நன்மையோ கிடையாது. உங்களுக்கு ஒரு நன்மை. நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறீங்க. உங்க சுத்தி இருக்கிற உங்க கேமரா வச்சுட்டு வீடு கசமசன்னு வச்சிருப்பீங்களா? வச்சிருக்க மாட்டேங்க. வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க, கேமரா இருக்கிற இடத்தையாவது சுத்தம் பண்ணுவீங்க. ஒரு தூய்மை நிகழும். சரிங்களா? முழு கவனத்தோடு இருப்பீங்க. சாப்பிட்டே பாப்பீங்களா? நிறைய பேர் பாத்திரம் வலிக்கிட்டே ஸ்பீச் கேட்குறீங்க. சரி, கேளுங்க, தப்பு இல்லை. 2 பக்கம் சுத்தமானா சரி. இந்த கிளாஸுக்குள்ள அது வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கான கிளாஸ், உங்களை உயர்த்துறதுக்கான ஒரு கிளாஸ். இது எனக்கான ஒரு 1.5 மணி நேரம், வாரத்துல 3 நாள் 4.5 மணி நேரம். யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கதவு சாத்திட்டு உள்ள உட்காந்துங்க. சரிதானே? ஆழியார்ல வந்து வேதாத்திரி மகர்ஷிட்டு அந்த பயிற்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி உட்காந்துருப்பீங்க? டெடிகேஷனா உட்காந்துருப்போம்ல. அந்த மாதிரி உட்காந்து பழகணும். அதில் நீங்க எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட் வரும். நான் சொல்லல என்ன வேணா, நீங்க எந்த அளவுக்கு டெடிகேஷனா நீங்க உட்காடுறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட் வரும். இன்னும் இந்த இடம் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப வேதாத்திரி மகரிஷியே வந்து உங்க வீட்டுல பேசுற மாதிரி நீங்க நினைக்கலாம். அப்படி கூட நீங்க ஒரு செட்டிங் பண்ணி வைக்கலாம். ஒரு இடத்துல நீங்க உட்கார்றீங்கன்னா அந்த உட்கார இடத்துக்கு முன்னாடி ஒரு டேபிள் சேர் போட்டுக்கோங்க, ஒரு மஞ்சள் துண்டு போட்டுக்கோங்க, அதுல மகரிஷி போட்டோ ஒன்று எடுத்து வைங்க, அவர் பிளஸ்ஸிங் பண்ற மாதிரி வைங்க, அவர் பேசுறது கேட்கற மாதிரி நினைங்க. நீங்க கீழே ஒரு மேட் போட்டுக்குங்க, நீட்டா அழகா உட்காருங்க. அந்த இடத்த பார்த்தாலே ஒரு புனிதமா இருக்கணும். அந்த இடத்துல ஒரு நல்ல வாசனை திரவியத்தை ஏதாவது வைங்க, ஒரு மலர்கள் ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது 1 2 வைங்க. புடுங்கிட்டு வர வேண்டாம், கீழே விழுந்தா எடுத்து வைங்க. அப்ப அந்த இடம் தெய்வீகமா மாறணும். முடியும், நீங்க பண்ண முடியும். சரி, அதெல்லாம் பண்ணுங்க. நான் வந்து ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க முடியும். அது எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க, நான் கோடு போட்டா நீங்க ரோடு போடணும். அப்படி நீங்க ரெடி ஆயிக்கணும். ஓகே, ரைட். இப்ப என்ன அறிவிப்புனா, முக்கியமான அறிவிப்பு 2. நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் ஆன் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. சரிங்களா? மகிழ்ச்சி. மற்ற தெய்வங்கள் எல்லாம் உன்னிட்ட வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேக்கப் போயிட்டு வந்துட்டு ஆன் பண்ணுவாங்க. சரி, ஓகே. சரி, என்ன அறிவிப்பு? முதல் அறிவிப்பு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். 2 லிங்க் வந்திருக்கும் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா. குறிப்பா இந்த ஐஏபி குரூப்ல பாத்தீங்கன்னா 2 லிங்க் இருக்கும். ஒரு லிங்க் வந்து இது வரைக்கும் 90 வகுப்பு நமக்கு முடிஞ்சிருக்கு. போன சனிக்கிழமை வரைக்கும் 90 வகுப்பு வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 90 வகுப்புல நீங்க எத்தனை வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க மனசையே சாட்சியா வச்சு போடுங்க. சரிங்களா? இது யாரும் வந்து உங்களை பார்க்க போறது இல்லை. இந்த செயலுக்கு ஒரு விலை வரும். இந்த செயல் சரியா பண்ணீங்கன்னா ஒரு விளைவு, நல்ல விளைவு வரும். இதுல ஏதாவது பொய் ஏதாவது பேசி பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு விளைவு பின்னாடி வரும். அது உங்க கையில தான், அது உங்க கையில விருப்பம். சரிங்களா? அப்ப நீங்க ஒண்ணு தப்பா சொல்றீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒருத்தன் தப்பா சொல்லுவான். நீங்க இப்ப ஒண்ணு கரெக்டா சொல்றீங்கன்னா, நீங்க 10 வகுப்பு தான் வந்தேன்னா 10 வகுப்பு வந்தேன்னு போடுங்க. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். சரிங்களா? சரி, எத்தனை வகுப்பு வந்தீங்கன்னு நீங்களே போடுங்க. அந்த லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதம் மொத்தம் 90 வகுப்புல எத்தனை வகுப்பு கலந்துக்கிட்டீங்க? 50, 60, 70, 80, உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. நீங்க உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு 10 நாள் நான் லீவ் போட்டிருப்பேன் சார் அப்படின்னா அந்த 10 நாள் கழிச்சுட்டு போட்டுருங்க. டைமிங் 12 மணிக்கு எத்தனை வகுப்புக்கு வந்திருந்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க.
90 வகுப்புல எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பேரோ 40 பேரோ தான் பர்ஃபெக்டா வர்றீங்க. மற்றவங்க எல்லாம் சௌரியத்துக்கு வர்றதுதான். சரிதானா? வாய்ப்பு கிடைக்கிறப்ப வர்றீங்க, தவம் முடிச்சதுக்கு அப்புறம் வர்றீங்க, கட்டடிக்கிறீங்க. நீங்க இங்க கட்டடிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல யாராவது ஒருத்தர் கட்டடிப்பாங்க. சரிதானா? வர்றேன்னு சொல்லிட்டு வராம விட்டுருவாங்க, கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுருவாங்க. சரிதானே? செய்யறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் எங்க விளைவு வருது? நீங்க இங்க வர்றேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வராம இருக்கீங்க. சரிதானுங்களா? ஓகே. அப்போ எத்தனை வகுப்புக்கு கரெக்டா டைமுக்கு வந்தீங்கன்னு பாருங்க. நான் 50 வகுப்புக்கு தான் வந்திருப்பேன் அப்படின்னா 50ன்னு போட்டுக்குங்க. இல்ல சார் நான் ஒண்ணு கூட வரலைன்னா 0ன்னு போடுங்க. ஒண்ணுமே தப்பு கிடையாது. உண்மைதான் அங்க முக்கியம். எத்தனை வருகை எவ்வளவு நாள் வந்தது, எத்தனை டைம் மேனேஜ்மெண்ட்டோட வந்தீங்கங்கிற தெளிவு வந்து கேட்டுக்கோங்க. போட்டுக்கலாம். ரெண்டாவது, இது வரைக்கும் எத்தனை பாடல் எழுதியிருக்கீங்க, அது ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும். எவ்வளவு பாடல் நீங்க எழுதிருக்கீங்கன்னு அதையும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அசைன்மெண்ட் இது வரைக்கும் எத்தனை அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அதையும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நேத்திக்கோட நீங்க பாடல் அசைன்மெண்ட் கொடுத்ததெல்லாம் பழசோட முடிஞ்சுது. இனிமேல் பழசை நான் திரும்பி எழுதி கொடுக்குறேங்கிற வேலை வேண்டாம். சரிங்களா? நான் போன மாசம் விட்டுட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க. எழுதுனா நீங்களே வச்சுங்க. உன்னை யாரும் அதை புதுசாக எடுக்க மாட்டாங்க. போன மாசம் முடிக்கிறது போன மாசம் முடிக்கணும். ஒரு மாசம் டைமும் கொடுத்துட்டோம். அதனால பாடல் எத்தனை எழுதியிருக்கீங்க, அசைன்மெண்ட் எத்தனை எழுதியிருக்கீங்கிறது தெளிவா அதுல வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. இது ஒரு ஃபார்ம். ஓகேவா? ரெண்டாவது ஒரு ஃபார்ம், அதை சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இறை சாதனை மார்க்கம் முழுக்க முழுக்க நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்கணுங்கிற நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கோம். தெரியுமில்ல உங்களுக்கு? முழுக்க முழுக்க அடிப்படை பயிற்சியிலேருந்து ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்கணுங்கிறது நம்மளோட நோக்கம், உங்களோட நோக்கம், என்னோட நோக்கம், மகரிஷியோட நோக்கம். சரி, சும்மா எப்படி கொடுக்க முடியும்? சும்மா கொடுக்க முடியாது. சரிங்களா? அதாவது நோக்கம் என்னன்னா, பணத்தால ஒருத்தருக்கு ஆன்மீகம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வரக்கூடாது. பணம் இல்லைங்கிறதால நான் பயிற்சி எடுக்கலப்பா அப்படின்னு வந்ததுன்னா அதை விட பாவம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவன் ஆன்மா உணர்வதற்கு பணம் வாங்கிட்டு தான் கொடுப்பான்னா அதான் மிகப்பெரிய பாவம். அப்ப என்ன பண்ணணும்? பணமும் வேணும், ஆனா பணம் இல்லாதவங்களுக்கு போயும் சேரணும். அப்ப என்ன பண்ணலாம்? இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கையை பிடிக்க வேண்டியதுதான். சரிங்களா? அதுக்காக நிறைய ஸ்கீம் வச்சிருக்கிறோம். 50,000 ரூபாய் முடிஞ்சா கொடுக்கலாம். நீங்க அது மொத்தமா கொடுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். அது அறங்காவலர். ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கர்மயோக காப்பாளர்னு வச்சிருக்கோம். இதுல வந்து எல்லாருமே சேருங்கன்னு சொல்லல, ஆனா இப்ப நான் சொல்ற ஸ்கீம்ல நீங்க எல்லாருமே சேரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதுலயும் முடியலன்னா விட்டுறலாம், கட்டாயம் இல்லை. என்ன ஸ்கீம்னா, மாதாந்திர இறை சேவை கொடையாளர் திட்டம். மாதாந்திர இறை சேவை கொடையாளர் திட்டம். மாசம் 100 ரூபாய் அனுப்புறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி முதல் செலவு எதுக்கா இருக்கணும்னா, இறை சாதனை மார்க்கத்துல இந்த சேவை உலக மக்கள் அனைவருக்கும் போறதுக்கு நம்மோட பங்கு. சரிங்களா? சிறு துளி பெருவெள்ளம். நான் ஒரு 100 ரூபாய் மாசம் 1ஆம் தேதி முதல் செலவு அதாத்தான் இருக்கணும். ஜிபே ஃபர்ஸ்ட் பண்ணா அதாத்தான் இருக்கணும். அமௌண்ட் ஏதாவது கொடுக்கறதா இருந்தா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அதுக்கா இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் செலவு சரியா இருந்தா மொத்த செலவு சரியாயிரும். ஒரு புண்ணிய காரியத்துக்காக நாம் அதை கொடுக்குறோம். சரிங்களா? உங்களோட ஒவ்வொரு ரூபாயும் இந்த சமுதாய மக்களுக்கு நன்மை செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். சரிங்களா? அதனால நீங்களும் இணையுங்க. இந்த திட்டத்தை பத்தி சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களை இணைக்க வைங்க. ஒரு 1000 பேர் இணைக்கணும்னு நம்ம இலக்கு வச்சிருக்கிறோம். ஏன்னா மாசம் 1,00,000 ரூபாய்க்கு மேல செலவாகுது இங்க. அப்ப நம்ம ஒரு 1000 பேராவது இணைச்சோம்னா தான் தொடர்ந்து நம்ம இயக்கத்தை சிறப்பா நடத்த முடியும். நம்மளால முடிஞ்சது நீங்க செய்யுங்க. உங்க குடும்பத்தில் 2-3 பேருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம், உங்க விருப்பம். அதற்கான டீட்டெயில் வந்திருக்கு, அதையும் ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் நேரம் எடுத்ததுக்கு மன்னிக்கணும். நன்றி. அனைவரும் வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு பண்ணிக்கலாமா? மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்று உணர்வு பூர்வமானது ஒரு பிரணவ தவம் வழி நடத்தி, அதனைத் தொடர்ந்து தப்பு கணக்கிட்டு என்ற பாடலுக்கும் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு என்ற 2 பாடலுக்கும் விளக்கம் கொடுத்தார்கள். உழைக்காமல் கிடைக்கும் எதுவுமே நமக்கு துன்பத்தை கொடுக்கும் என்றும், செயல் விளைவு என்பது இயற்கை விதி என்ற இயற்கைக்கு இயற்கை விதி என்றும், நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடுதான் தப்பு கணக்கு என்றும், கவலை என்பது உள்ளத்தின் கேன்சர் என்ற தெளிவையும் கொடுத்த ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்.
இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞான கானம், காயகல்ப கல்வி, காயகல்ப பயிற்சி, கால்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை நடைபெற உள்ளது. இறைவனை அடையும் மகா ரகசியம் என்ற மதன் ஐயா அவர்களின் உரை உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் கை உயர்த்தலாம். சுந்தராம்பாள் அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. பாடுறேங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மே ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. நன்றி. இன்றைய இறை ஆசிரியர் பயிற்சியிலே இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அன்பர்களுக்கும் பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 3 மணி சிறப்பு தவத்திலும் மாலை 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்விலும் கலந்து கொள்வோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.